ஹை காய்ஸ், மூவியோடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இந்த கருப்பு படம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சரி, சில பேர் பார்க்காது இருந்திருக்கலாம். ஸோ நாங்கள் வந்து சூர்யா வந்து ஃபேன்லாம் வந்து கிடையாது. ஸோ சூர்யா பிடிக்கும்லாம் வந்து சொல்ல முடியாது. சூர்யா பிடிச்ச ஃபேனும் இருக்காங்க. பட் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஆர்மெல்லாம் வந்து சொல்லலை. ஸோ எனக்கு எப்போவுமே விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்சதுனால நான் வந்து விஜய்ன்னு சொல்லலை. ஸோ எல்லாருக்குமே பிடிச்சும் பிடிக்காமல் இருக்கும் இல்லையா. சில பேருக்கு சில ஹீரோ வந்து பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. பட் அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் எதுக்காக இந்த கருப்பு படம் பார்க்குறதுக்காக வந்து மூவிக்கு வந்து போனோம்னா, ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மூவி வந்து போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மூவி பார்க்குறதே கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய லைஃப்பில் டிப்ரெஷன், ஸோ நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கா. ஸோ அப்படி இருந்தாலையும் சரி மூவி பார்க்கணும் சொல்லிட்டு தான் போனோங்க. ஸோ இந்த மூவியில் என்னோடய ரியல் லைஃப்பில் எப்படி நடக்குதோ பட் அந்த ஒரு டாபிக் பார்த்தேன். ஸோ இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு, அட்வொகேட்டு, ஜட்ஜ், இதுதான். இது வந்துட்டு கோர்ட்டும் ஜட்ஜு அட்வொகேட்லாம் நம்ம யாரையுமே குறை சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணலை. பட் நான் எனக்கு வந்து 6 இயர்ஸ் வந்து இப்போ ஆயிடுச்சுங்க. கேஸ் போயிட்டுருக்குது, எங்களுடைய ப்ராப்பர்ட்டி கேஸ். ஸோ நான் வந்து ஓன் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்க. 5 lakhs மட்டும் கொடுத்துட்டு அதோடைய வேல்யூ அமௌண்ட்டு தரலை. தராமல் 5 lakhs மட்டும் தான் கட்டியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து வாய்தா போடுறது, எவ்வளோ வாய்தா, எப்போ பார்த்தாலும் வாய்தா. வாய்தாக்கு போகலன்னு சொல்லிட்டு ஃபைன் மேலே ஃபைன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க ப்ராப்ளம். இந்த இவ்வளோ ஷார்ட்டில் வந்து நான் சொல்லிட முடியாது. பட் நான் அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ என்ன ப்ராப்ளம், எவ்வளோ வாய்தா ஆயிடுச்சு, எதனால் வந்து ஃபைன் பண்ணாங்கன்றதுலாம் நான் சொல்கிறேன். அதே போல் தான் வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளாக நினச்சி தான் ஒரு கோர்ட்டுக்கு வந்து போகிறோம். இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் நான் வந்து இந்த தேட்டரில் கொஞ்சம் அந்த வீடியோ ஷூட் பண்ணி ரிவ்யூ கொடுக்குறேன். பட் அவ்வளோ சூப்பராக ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது இந்த படத்தோடைய. யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க சொல்லுங்கள். அதே போல் கருப்பு சாமி, அது சொல்லவே வேண்டாம். சங்கிலி கருப்பு, கருப்பு சாமி, இதெல்லாம் அந்த மாட சாமிலாம் எங்களுக்கு தெரியும். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த வைபாக இருந்தது. தேட்டர்லேயே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த கருப்பு சாமிலாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த பார்க்குறதுக்கு. அந்த தேட்டரே வந்து மாசாக இருந்துச்சுங்க. பட் அந்த மாதிரி ஒரு மூவியாக இருந்தது. மறக்காமல் போயிட்டு ஒரு டைம் வந்து மூவி பாருங்கள். இது ஸ்பான்சர் பண்ணல, பட் பார்க்காத இருக்கிறவங்க போயிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஃபைனலில் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே போல் அவ்வளோ சூப்பரான அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து என்னுடைய பர்சனலில் லைஃப்பில் இருக்கிற அந்த கேஸ் வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.